ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பாய் சொல்லி பிரியா விடை கொடுத்த நம்மளோட ஹீரோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீ. இவர் வந்து ரீசெண்டாக ஒரு ஆட்டோக்காரராக நம்மளோட விஜய் டெலிவிஷனில் தனம் அப்படிங்கிற சீரியல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர், அவ்வளோ பாசிட்டிவான ஒரு கேரக்டர், அவ்வளோ நல்லவனாக நடித்த ஒரு கேரக்டர், ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். லாஸ்ட்டாக அவர் இறக்கும்போது கூட அவரோட கண்ணை வந்து தானம் பண்ணிட்டு இறக்குறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அவரோட கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஷார்ட் பீரியட் அப்படி இருந்தாலும் எல்லாரோட மனசுலையும் ரொம்பவே இடம் பிடிச்சவர். கண்டிப்பாக இந்த பேர் வந்து செட் ஆகுமா, ஆன் ஸ்க்ரீன் பார்க்க நல்லா இருக்குமா அப்படிலாம் ரொம்பவே யோசித்தேன் சீரியல் வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக அவர் இறந்த அந்த ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நின்று ஒரு பிக் எடுத்து பாய் பாய் தனம் சீரியல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு பிக் வந்து சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காரு. தனம் சீரியலுக்கு அஃபிஷியலாக ஒரு பிரியா விடை கொடுத்து பாய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக தனம் சீரியல் அவரோட லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாருக்கும் பிரியாணி விருந்து போட்டிருக்காங்க. இவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் போல இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் மாதிரி லாஸ்ட் டே அன்னைக்கு பிரியாணி செஞ்சு எல்லாருக்குமே ஒரு விருந்து கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரியும் ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டராகவும் வாழ்ந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர். அதனால் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டராகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ஸ்ரீ, மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பாப்போம், வெயிட் பண்ணி. முதல்ல நடிக்கவே மாட்டேன்னு சொன்னவர் அந்த கேரக்டர் கதையை கேட்டுட்டு அப்புறம் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம்.